அப்புறம் அவள் என்ன ஆச்சுன்னு திரும்பியே பார்க்க மாட்டான் கண்ணன். ராமன் நேர் எதிர். எத்தனை பேரோட அவன் நட்பு இருந்ததோ கடைசி வரைக்கும் மொத்த பேரையும் தன்னோட அழைச்சின்னு போவன். அதுவும் எவ்வளவு தூரம், ஸ்ரீவைகுண்டத்துக்கே கூட்டின்னு போயிட்டார் தான் கிளையும் போறச்சே. அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வன்னு இலங்கு மணிநெடுந்தோள் நான்கும் தோன்ன விண்முழுதும் எதிர்வர தண்டாமமேதி என்ன ஆழ்வார்த்தான். தில்லநகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரத்தை பற்றி குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். பெருமாள் திருமொழியின் கடைசி பதிகத்திலே அங்கனு பதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் தொலகம்ங்கிறது பாசுரம். அதில் தெரிவிக்கிறார், கடைசியில் ராமன் கிளம்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறச்சே தன்னோட ஊரில் இருந்த எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டானோ. இது ராமனுடையது. ஆனால் கண்ணனோ அங்கங்கே கத்திரிச்சு விட்டுடுவார். அதே போலத்தான் கோகுலத்து ஸ்திரீகள்லாம் அங்கேயே வெட்டி விட்டுட்டான். திரும்ப வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலே. அப்போவே கோகுலத்து ஸ்திரீகள் ஒத்தருக்கு பேசிக்கிறார். அழ ஆரம்பிச்சாலாம். இந்த அக்ரூரர் வந்து அழைச்சின்னு போறாரே, இவருக்கு எந்த தாயார் தகப்பனார் அக்ரூரன்னு பேர் வச்சா? குரூரன்னு பேர் வச்சிருக்கணும். அக்ரூரன்னு வைக்க. அக்ரூரஹா குரூர ஹிருதயா, குரூரமான ஹிருதயம் படைத்தவன் தானே கண்ணனை நம்ம விட்டு பிரித்து போகிறான். அப்போ ஒருத்தி சொன்னா, நகரஸ்திரீ கலாலாப, இங்கிருந்து மதுரைப்பட்டினத்துக்கு கண்ணன் போறான். நாங்கள்லாம் கிராமத்து ஸ்திரீகள். கிராமத்து ஸ்திரீகளுக்கு நன்னா தேனொழுக பேச தெரியாது. நகரத்து ஸ்திரீகள் ரொம்ப நன்னா பேசுவா. அந்த பேச்சில் வசப்பட்ட கண்ணன் திரும்ப வரவே போறதில்லை இப்படின்னு ஒரு பெண்ணு சொன்னா, அது கடைசியில் உண்மையாயிடுச்சு. அங்கேருந்து அங்கே மதுரைக்கு போனான், அங்கிருந்து துவாரகைக்கு போனான். 16,100 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான் நகர ஸ்திரீகள். அவள் பேச்சிலேயே கட்டுப்பட்டு கண்ணன் இருந்துட்டானோ இல்லையோ. அதனால் சுகர் பரீட்சித்தின் இடத்துல சொல்லுகிறார், நகர ஸ்திரீ பெண்கள் பேசினா ரொம்ப ஜாகிரதையாக நன்னா பேசுவார்கள். கிராம பெண்கள்லாம் போட்டு உடைக்கிறாப்புல பேசிடுவா. அதனால் அதால் அவர்களால் ஈர்க்க முடியாது. கண்ணன் நகரஸ்திரீ பேச்சுக்கே தோத்து போயிட்டான். இது எதுவும் அடியேன் சொல்லலை, இப்போ எல்லாம் புஸ்தகத்தில் இருந்தது தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆக நகரஸ்திரீ கலாலாபன்னு நகரஸ்திரீகள் பேச்சை கேட்பதற்கே கண்ணன் புறப்பட்டான். நேர போகிறது யமுனை ஆற்ற கடந்து அக்கறை போன மூலியம். அப்போ சந்தியாவந்தனத்துக்கு காலம் வந்தது. அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன் கண்ணனே ராமனே இங்கேயே உட்காண்டுருங்கோன்னு தேரில் உட்காத்தி வச்சார். அக்ரூரர் போய் கீழே தீர்த்தமாடினார். அப்போ அவர் நினைக்கிறார், நாம கொண்டு கண்ணனை ராமனை அழைச்சின்னு போகிறோம், வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு கிடைத்த இந்த வைபவம் யாருக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் தலைக்கணம் அவருக்கு ஏறிற்று. சந்தெங்கும் பரந்துளன், நாம் கண்ணிமைக்கிறதுக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கான கிருமிகள் அதற்குள்ளும் வியாபித்திருக்கிறான். அதனால தான் அந்த ஆற்றுக்குள்ளேயும் சேவை சாதித்தான், வெளியில் எழுந்து பார்த்தா வெளியிலையும் சேவை சாதித்தான். அக்ரூரர் புரிஞ்சுனுட்டார். பெருமான ஹோனு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். நமஜது தரிசனம் என்மே மிருஷாக்கிம் சலிலே தயோஹோ பூயஸ்தத்ராபி சோத்ராட்சீது ஸ்தூயமானம் அகீஸ்வரம். பெருமானை மகீஸ்வரனான எம்பெருமானை கொண்டாடுறதுக்காக ஆரம்பித்தார். புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராருரேக்ஷணம் சாரு பிரசன்ன வதனம் சாரு ஹாச நிரீக்ஷணம். பார்ப்பதற்கு தாமரை கண்ணனாய், சிரித்த திரு அதரங்களோட கூடினவனாய், அழகிய கருத்த திருமேனியோட கூடின கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார். அக்ரூர ஸ்துதியினுட்டு அடுத்த அத்தியாயம் முழுக்கவே அதைத்தான் சுகாச்சாரியர் அமைத்தார். ஆச்சு அக்ரூர ஸ்தோத்திரம் பண்ணார். திரும்பத்தான் குதிரைகளை தட்டி விட்டார். வேகமாக ஓடித்து தேரு மதுரா நகரத்துக்குள்ளே இறங்கணும். நேர போலே அக்ரூர் கேட்டார், கண்ணனே நீ பிறந்த ஊராச்சே, காலார நடந்து வர ஆசையான்னு கேட்டார். ஏன்னா நம்ம பிறந்த ஊரை 10 வருஷம் கழித்து பார்த்தா, நீங்கள் போங்க நான் மெதுவாக அப்படியே சுவாசித்துன்னு வரேன், என் ஊர் காத்த சுவாசித்துன்னு வரணும்னு தோணும் இல்லையோ. கண்ணனும் பலராமனும் இறங்கினுட்டா, நீர் போம்னுட்டா. அவர் கிளம்பி போயிட்டார். ஊரே விழாக்கோலம் போண்டு இருக்கிறது. வில் யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான் கம்சன். வளவெழுந் தவளமாட மதுரமான நகரந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமால துளவத்தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி சொல்னு திருமாலை கடைசி பாசுரத்திலே தொண்டடிப்பொடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். தனுர் யாகம் பெரிய வில்ல வைத்து இதற்குன்னு யாகத்தை கல்பித்தான். உள்ளுக்குள்ள கண்ணன் வரப்போறான். 3 பெரிய ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கான் கம்சன் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காகவே. முதல்ல குவலையா பீடம்ங்கிற யானை, அந்த யானை கண்டிப்பாக கண்ணனை கொன்னுடும். அடுத்து முஷ்டிகன் சாணூரன் தோசலன்கிற மல்லர்கள், யானை விட்டுடுத்துன்னா கூட மல்லர்கள் கொன்னுடுவா. ஒருவேளை அவர்கள் விட்டா கூட தாம் பெரிய மாளிகையில் உட்காண்டிருக்கான் உப்பருகிலே, நாமே கண்ணனை கொன்னுடுவோம். இப்படி 3 பேர் வரிசையாக நின்றுட்டுருக்கா. கண்ணனும் ஓர்த்தோத்தரா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு போனான். முதல்ல போனான் ரஜகன்கிற வண்ணான். வண்ணான் இடத்துல வேஷ்டி வாங்கி புதுசாக கட்டினுட்டான். அங்கிருந்து போனான் சந்தனாலங்காரம் கூனிங்கிற திருவக்கரா. அவளை பார்த்து எனக்கு சந்தனம் கொடுன்னு கேட்டான் கண்ணன். அவள் ராஜாவுக்கு சந்தனம் எடுத்துன்னு போகிறவோ. அவள் உடனே செலவு சந்தனமாக பார்த்து எடுத்து கொடுத்தாளாம். இது எடப்பிள்ளை வெண்ணெய் தயிர் தான் தெரியும், சந்தன வாசனை இதுக்கு என்ன தெரியும். அதனால் சாதாரண சந்தனம் இருக்குது, செலவு சந்தனம் பூசிக்கிற சந்தனம்னு 2 உண்டு. நீங்கள் தெருக்கோடி கடையில் போய் வெத்தலைபா கொடுன்னு கேட்டு பாருங்கோ.
செலவுக்காக போட்டுக்கிறதுக்கான திருப்பி கேட்பேன். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுறவாளுக்கு வச்சு கொடுக்குறதா இருந்தால் செலவு வெத்தலை பாக்குன்னு அர்த்தம், சுமாராக தான் இருக்கும். நான் போட்டுக்கிற வெத்தலை பாக்கா இருந்தால் வசத்தியான வெத்தலை பாக்குன்னு அர்த்தம். சந்தனத்திலையும் 2 உண்டு, சுகந்த சுகந்தி என்னும் பாஷையே பிரித்து சொல்லியிருக்கா. ஒன்று இயற்கையாக இருக்கிற நறுமணம், இன்னொன்று செயற்கையாக ஊட்டப்பட்ட நறுமணம். முதல்ல கூனி பார்த்தா இந்த பிள்ளைக்கு என்ன மனம்லாம் தெரிய போகிறது, சாதாரண சந்தனமாக கொடுத்தா. கண்ணன் திரும்ப சொன்னால், ஒரு தரம் என் உடம்பை பார்த்துட்டு சந்தனம் கொடுன்னா கண்ணன். கூனி திருமேனி முழுக்க கண்ணனை பார்த்தா, இந்த திருமேனிக்கு எங்கிட்ட சந்தனமே இல்லை, என்ன சுகுமாரமான திருமேனி, தொட்டா செவந்து போடும் போல் இருக்கே, அதுக்கு போய் எங்கிட்ட சந்தனம் உண்டா, என்னையே தான் கொடுக்க முடியும் என்று திருவக்கரா தன்னையே சமர்ப்பிக்க அவளிடத்திலிருந்து தான் சந்தன அலங்காரம் பண்ணிட்டா. நேரம் மாலாக்காரருடைய வீட்டுக்கு போனான். அதான் ரொம்ப ஆச்சரியம். பிரசாத பரமௌநாதௌ மமகேகமுபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனா. பிரசாத பரமௌநாதௌ. அப்போ மாலையை தொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப ஏழை அவர். கண்ணன் தன் குடிசைக்கு வருவர்னு அவர் கனவுல கூட நினச்சது கிடையாது. திடீர்னு கண்ணன் வந்து வாசக்கதவை தட்டினானா ஆடி போயிட்டார், ரொம்ப துடிச்சு போயிட்டார். ரொம்ப பெரிய மனுஷா, திடீர்னு நம்ம வீட்டு கதவை தட்டினா நம்ம அதிர்ந்து படுவோம் இல்லையோ, பதறிப்பட மாட்டோமா? அவனும் பதறினான். பிரசாத பரமௌநாதௌ மமகேகம் உபாகதௌ. பகவன், நீ ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து மதுரைக்கு இறங்கிறதே ஆச்சரியம், அதில் இந்த தெருவை தேடினது அதை விட ஆச்சரியம், அதில் இந்த சிந்த குடிசையை தேடி வந்தாய்ப்பார், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன்னு கண்ணனுக்கு அழகான தொடுத்த பூமாலைகளை சமர்ப்பித்தான். அன்னைக்கு மாலாக்காரர் சமர்ப்பிப்பதை கண்டும் கேட்டும் பக்கத்து ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பெரியாழ்வார் சமர்ப்பித்தார். பெரியாழ்வார் சமர்ப்பித்ததை கண்டு கேட்டு சூடிக்களைந்த நாச்சியாராக சூடி கொடுத்தாள். பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள். கோதநாச்சியார் தான் பெரிய பெருமாள் வடபெருங்கோயிலுடையானுக்காக தானே களைந்து கொடுத்தாள். நீளா துங்க ஸ்தனிகரி தடிய சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய புங்கே கோதா தஸ்ஸை நமையிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. உங்கள் எல்லார் கோஷ்டி நடத்திலையும் ஒரு பிரார்த்தனை வைக்க போகிறேன். 7 நாள் கழுங்கோ, 6 நாள் கழுங்கோ, 70 நாள் கழுங்கோ இருக்கட்டும். ஆனால் நம்ம எல்லாம் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வச்சுருக்கோமோ இல்லையோ, கண்டிப்பாக திருப்பாவை 30 தெரிந்தே இருக்க வேண்டும். அது பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் 5 ஒரு சிறு பெண் 5-6 வயசு குழந்தை நேர மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு ராஜபாட்டை போட்டு கொடுத்திருப்பதனால் என்ன சாஸ்திரார்த்தம் அதில் பொதிந்து கிடக்க வேண்டும். சுலபமான பாசுரங்கள், எளிதாக சொல்லக்கூடிய பாசுரங்கள். நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார். எத்தனை பேருக்கு தெரியும்னா, முக்காவாசி பேர் தெரியாது நுடுவா. திருமங்கி ஆழ்வார் ஏதோ திருவழுகூத்து இருக்கையினார் இருக்கா அப்படி ஒன்று அப்படின்னு திரும்ப கேட்பா. அதே லோகத்தில் எங்கே போய் திருப்பாவை கழுங்கோ தெரியுமே, ஆண்டாள் பாடினாலே ஸ்ரீவில்லிபுத்தூர், உடனே சடக்குன்னு சொல்கிறாளோ இல்லையோ. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவன் வரைக்கும் ஒரு பிரபந்தம் தெரியும்னா அது திருப்பாவைக்கே உண்டான தனிச்சிறப்பு. ஏன், நம் பாபங்கள் அத்தனையும் தொலைத்து வேதாந்தார்த்தத்தை நமக்கு புகட்டி நேர பரமன் அடியே பெற்று கொடுக்கறதல்லவா. அவள் பண்ணின கைங்கரமும் இதுதான். ஆக பெரியாழ்வாரும் புஷ்ப கைங்கரம் பண்ணினார். ஆண்டாளும் சூடி களைந்து பெருமானுக்காகத்தான் சாத்தி கொடுத்தாள். அதே மாலாக்காரர் தான் இங்கேயும் கைங்கரம் பண்ணார். இவர்கள்லாம் மாலையை தொடுத்து கைங்கரம் பண்ணுகிறாள்னா பெருமானுக்கு மாலையில ஆசை அதிகம். திருவேங்கடன் திருமலையில் இருக்கே, அங்கே திருவாராதன காலம்னு போடவே மாட்டா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா திருவாராதனம் 7:45 சேவை நிறுத்திவிட்டா, அப்புறம் 9 மணிக்கு தான் சேவை ஆரம்பிக்கும். நடுவில் திருவாராதன காலம். ஆனால் திருவேங்கடத்தில் திருமலையில் மட்டும் தோமாலைன்னு தான் போடுவாள். கார்த்தாலையும் தோமாலை, சாயங்காலமும் தோமாலை. பெருமாளுக்கு மாலையில் புஷ்பத்தில் ரொம்ப ஆசை. தோமாலை சேவைன்னு சீட்டு வாங்கிட்டு போகிறோம் இல்லையோ. கார்த்தால 3-4 மணிக்கு போய் நிற்கிறோமே, அது தொங்குகின்ற மாலை. தோள்களிலிருந்து தர வரைக்கும் தொங்குகின்ற மாலை. தோள் மாலை தோமாலை, தொங்குகின்ற மாலை தோமாலை. அதனால தான் அந்த தோமாலை சேவைன்னு சொல்கிறா. மாலையில் கண்ணனுக்கு அதீதமான பிரீத்தி. நிர்துஷ்டமான புஷ்பங்களை கொண்டு மாலாக்காரர் தான் கைங்கரியம் பண்ணினான். அந்த அலங்காரமும் முடிஞ்சு போச்சு. சரி, போக வேண்டிதான். இனிமே வில்யாகம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்னு பக்கத்தில் பலராமன் கையை பிடிச்சிருந்தான். 2 பேருமாக உள்ளே நுழைந்தார்கள். உள்ள நுழையும் போது எல்லாரும் சுற்றி இருக்கிறவாள்லாம் பார்க்குறா கண்ணனையும் பலராமனையும். அப்போ அழகாக தெரிவிக்கிறார் அங்கே, மல்லானாம் அசனிகி நிருணாம் நரவரகா ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான்.
ஒத்தொத்தர் கண்ணும் கண்ணனை பார்க்கற சொல்லி இப்போ அந்த சமயத்தில் அவாவா ஒரு மாதிரி கண்ணனை பற்றி நினைக்கிறாளாம். மல்லானாம் அசனிகி, முட்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்கள் இருந்தாலே இடி வந்திருக்கு அப்படின்னு அவா நினச்சிருந்தாளாம். என்ன கண்ணன் மேலே விழுந்தா இடி விழுந்தா போல பிராணம் போப்படுது, அதனால் மல்லர்கள்லாம் இடி வந்திருக்குன்னு நினச்சிருந்தா. மல்லானாம் அசனிகி நிருணாம் நரவரகா, அங்கே கூடியிருக்கிற மனிதர்கள் எல்லாம் மனிதர்களிலேயே மாணிக்கம் இவன்தான், மனிதர்களில் தலை சிறந்தவன் இவன் என்று நினைத்தார்கள். ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான், கூடியிருக்கிற இளம் பெண்களெல்லாம் அழகன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்படின்னு நாயகனாகவே நினைத்தார்கள். கோபானாம் ஸ்வஜனஹா, கோபர்கள்லாம் கூடியிருந்தாலும் இல்லையோ நம்ம கண்ணன் நம்ம பிள்ளை அப்படின்னு தங்க வீட்டு பிள்ளை வந்திருக்கான்னு கோபர்கள் நினச்சிருந்தா. அடுத்த அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, பக்கத்திலே துஷ்டமான ஆத்மாக்கள்லாம் இருக்காலும் இல்லையோ அவர்கள் இவனே தலைவன் என்று நினைத்து கொண்டார்கள். சிக்ஷிப்பவன், உலகத்தை சிக்ஷிக்கக்கூடிய சாஸ்தா இவன்தான் என்ன அவர்கள் நினைத்தார்கள். ஸ்வபித்ரோஹோ சிசுகு, தங்க அப்பாவுக்கு தம்பிள்ள வந்திருக்கான். ஸ்வபித்ரோஹோ சிசுகு, தகப்பனாருக்கு குழந்தேன்னு நினைத்தார். மிருத்யுகு போஜபதேஹே, போஜபதிங்கிற கம்சன் நினைத்தான் மிருத்யு தேவதை வந்திருக்கார், கொலை செய்யறதுக்கு மரணக்கடவுளே வந்திருக்கார் என்ன அவன் நினைத்தான். மிருத்துகு போஜபதேஹே விராட் அவிதுஷாம், தெரியாதவர்களெல்லாம் விராட் இவர் ஒன்றும் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதவர் போல் இருக்கே என்று நினைத்தார். தத்துவம் பரம் யோகினாம், அங்கே இருக்கிற யோகிகள்லாம் தத்துவத்திலேயே பரமமான தத்துவம் இவன்தான் என்ன அவர்கள் நினைத்தார்கள். ஒத்தொத்தர் கண்ணு பார்வையும் கண்ணன் பேரில் படுறது அவாவாளுக்கு தகுந்தா போல ஒன்னொன்னா நினச்சிக்கிறா. பலராமன் கையை பிடித்து கொண்டு உள்ளே போனால் முதல்ல குவலையாபீடம்ங்கிற பெரிய யானை நின்றுது. போபோ அம்பஷ்டாம்பஷ்ட மார்கன்னோ, எங்களுக்கு வேண்டிய மார்க்கத்தை கொடு அம்பஷ்டன்னு யானப்பாகனுக்கு பேர். இப்போ கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கண்ணனை பற்றி திருமங்கியாழ்வார் ஒரு பாட்டில் பாடினார். திருவல்லிக்கேணி பார்சாரதி எம்பெருமானுக்காக விற்பெருவிழவன் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெரி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பெரிய விழா ஏற்பாடு பண்ணிவிட்டான். கண்ணன் முதல்ல குவலையாபீடத்தை பார்த்தான். எனக்கு வழியை விடுன்னு அந்த ஆனப்பாகனை சொல்ல வழியை விடலே குவலையாபீடம்ங்கிற யானையை கொன்னுட்டான். ஆழ்வாருக்கு உடனே சந்தேகம் வந்தது, ஓர வஞ்சனை அதிகமாக இருக்குது கண்ணனுக்குன்னார். என்ன வஞ்சனையாக நடந்துட்டான்னா, நேத்திக்கோ முந்தானாலோ முழுக்க ஒரு மணி நாழி கஜேந்திர மோட்சம் பார்த்தோமோ இல்லையோ, ஒரே யானை ஜாதி தான் ரெண்டும். ஜாத்தியில் ஒரு யானையை ரட்சிக்கிறதுக்காக ஓட்டமாக ஓடுறார், இன்னொரு யானையை கொல்றதுக்காக ஓட்டமாக ஓடி வரார். இவரை எந்த கட்சியில் சேர்க்கறதுன்னு தெரியலையே இப்போ. அதனால் ரொம்ப ஓர வஞ்சனைன்னா, தன் திருவடிகளை பிடிச்சின்றவாளாக இருந்தால் ஒரு மாதிரி, பிடிக்காதவாளாக இருந்தால் ஒரு மாதிரி நடக்கிறானே கண்ணன்னு தோணும். அதான் உண்மை. சரணாகத்தர்களாக இருந்தால் ரட்சிக்கிறதுக்கு ஓட்டமாக ஓடி வடுகிறான் எம்பெருமான். ஆனால் திருவடிகளை பற்றாதவர்களை ரட்சிக்க வர்றதில்லையே. அங்கே முதலிலே குவலையாபீடத்தை பிடித்தான், அதை உருட்டி கீழே வீழ்த்தி விட்டான். பாகன் உட்காண்டிருந்தார், பாகனையும் கொண்டுட்டான் கண்ணன். யானையைத்தானே கொல்லணும், பாகனை எது கொல்லணும்னா, இந்த பாகன் ரொம்ப சாமர்த்தியக்காரனா, உயிரற்ற யானையை கூட ஒரு ஓட்டுவர். இவர் இங்கான உயிர் போன யானை எழுப்பி ஓட்டிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு பாகனையும் கொண்டுட்டான். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ அவனும் முடிக்கப்பட. அடுத்து முஷ்டிக சாணூரர்கள் நின்றுருக்கா. அவர்களை பார்த்துட்டு கண்ணனை பார்த்தவாழ்லாம். ந சமம் யுத்தமித்யாகு, இதுக்கு அதுக்கும் ஏர்வையே இல்லை. கண்ணன் இப்படி நிற்கிறான், முட்டிக சாணூர்கள் நிற்கிறா. அது கரடு முரடான உடல், இது மென்மையான உடல். அது வயசான உடல், இது இளமையான உடல். அதுவோ தர்மத்தை தவிர எல்லாம் தெரிஞ்ச உடல், இதுவோ தர்மம் மட்டுமே தெரிஞ்ச உடல். இது ரெண்டையும் பார்த்து இது சமமான யுத்தமே இல்லை அப்படின்னு எல்லாரும் மூக்கு மேலே விரலை வச்சு சொல்லிட்டு இருந்தாலும் இல்லையோ, இவா பேசி முடிக்கிறதுக்குள்ள முட்டிக சாணூரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வாய்ப்பு கொடுத்தா தானே நீங்கள் பேசிகிட்டே இருங்கோ, அதுக்குள்ளே 2 பேரையும் முடிச்சிருவோன்னு கண்ணன் முடித்தானாம். எவ்வளவு அழகா கண்ணன் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கான்னா, இவன் வீதியில் நடந்து வந்தானோ இல்லையோ, முன்னாடி சண்டைக்கு முன்னாடி வீதியில் நடந்து வரச்சே சந்தனாலங்காரம் பண்ணிட்டு வந்தானா. அதில் புதுசாக சந்தனம் பூசிண்டா, இப்போ ஷவுரு பூசுறமோ இல்லையோ, புதுசாக பூசி நான் ஏதான அதை கையை வச்சா அப்படியே ரேக்க பதிஞ்சுடும். அதே போல் கண்ணனுடைய திருமேனியில் புதுசாக சந்தனம் பூசின்னு இருக்கானா. இவன் வீதியில் நடந்து வரச்சே உப்பரிகையில் இருக்கிற பெண்கள்லாம் கண்ணனை பார்த்தாலாம். ஒருத்தி வேல் விழியாள், ஒருத்தி மான் விழியாள், ஒருத்தி கயல் விழியாள். அவவோ தன்னு கண்ணழகை பார்த்து கண்ணனுடைய திருமேனியில் போட்ட உடனே அப்படியே வேல் இந்த இடத்துல பதிஞ்சு கொடுத்தான், அப்படியே கயல் இந்த இடத்துல பதிஞ்சு கொடுத்தான். இன்னூத்தி கண்ணு கயல், இன்னூத்தி கண்ணு மகரம், இன்னூத்தி கண்ணு வேலு. அதாவது ஏதோ முத்திரை போட்ட ஆப்பல கண்ணனுடைய திருமேனியில் பதிஞ்சு கொடுத்து. புது சந்தனம் இல்லையோ, அதனால் அப்படியே பதிஞ்சிருக்கு. கண்ணன் பார்த்தா நமக்கு வேண்டிய சிஷ்யைகள்லாம் நமக்கு லட்சணம் பதித்து விட்டுருக்கா, இதை அழியாமல் பார்த்துக்கணும்னு அவனுக்கு கவலை வந்துடுத்துப்போ.
இப்போ சண்டை போடச்சே இதெல்லாம் அழிஞ்சுபடுத்துனா என்ன பண்ணுறது? எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமோ கண்ணனுக்கு. இந்த மல்லர்களோட குதிச்சு யுத்தம் பண்ணச்சே இதில் ஒரு குறி கூட அழியாமல் குறுக்க